பிரபஞ்சத்தின் ஆற்றல் எல்லாமே ஒன்று கூடி உன்னுடைய வாழ்க்கையை நோக்கி இப்பொழுது வந்திருக்கின்றது. நீ நினைத்த காரியத்தை நிறைவேற்ற வைப்பதற்காக, வெற்றி உன்னை தேடி வந்து மகிழ்விப்பதற்காக இந்த பிரபஞ்சமே உனக்கு துணை நின்று உன்னை காப்பாற்றப் போகின்றது. முருகா என்று நீ சொல்லி என்னை அழைத்ததன் காரணமாக மாபெரும் வெற்றியை இப்பொழுது உனக்கு கொடுக்க வேண்டும் என்று சந்தோஷமாக நான் முடிவெடுத்திருக்கின்றேன். இந்த உறுதி உன்னுள் இப்பொழுது நுழைந்து உனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்த தொடங்கிவிடும். நீ நினைத்தது எதுவானாலும் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, நலனை கொடுக்கக்கூடிய விஷயமாக இப்பொழுது மாறி உன் வாழ்க்கையை நிறைவடைய செய்யும். நல்ல நல்ல விஷயங்களுக்காக காத்திருந்தாய். ஒரு வாழ்க்கை எப்பொழுது பரிபூரணம் அடைகின்றது? நாம் நினைத்தது நடக்கும் பொழுதுதானே, நாம் விரும்பியது கிடைக்கும் பொழுதுதானே, நாம் ஆசைப்பட்டது நம்மை நெருங்கி வரும் பொழுதுதானே. ஆனால் இவையெல்லாம் இவ்வளவு நாள் உனக்கு தாமதமும் இடையூறுகளையும் கொடுத்திருந்தது. இப்பொழுது அந்த தாமதமும் இடையூறும் முழுமையாக அகற்றப்பட்டு உன்னுடைய மனதையும் வாழ்க்கையையும் சந்தோஷமடைய செய்ய வந்துவிட்டது. நினைத்த காரியத்தை நீ பெற்றுக்கொள்வதில் இப்பொழுது சாமர்த்தியமாக சில முடிவுகளை நீ எடுத்ததால் அது உனக்கு மகிழ்ச்சியை தர ஆரம்பித்தது. முன்பெல்லாம் முடிவெடுக்க தயங்கினாய், பயந்தாய். இப்பொழுது எல்லாம் துணிந்து விட்டாய். இந்த முருகனின் அருள் உனக்குள் நுழைந்திருப்பதால் தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு முடிவெடுத்து வெற்றியை காணப்போகின்றாய். சில விஷயங்களில் துணிச்சலாக முடிவெடுத்தால்தான் அது வெற்றியை சந்திக்கக்கூடிய நிலையும் ஏற்படும். பயந்து கொண்டே இருந்தால் பின்வாங்கிக் கொண்டே செல்ல வேண்டியதுதான். ஒரு சில விஷயங்களில் இறங்கி செயல்பட்டால்தான் அதற்கு ஒரு முடிவும் தீர்வும் கிடைக்கும். அந்த தீர்வு இப்பொழுது வெற்றியின் தீர்வாக உனக்கு கிடைத்திருக்கின்றது. மிகுந்த மகிழ்ச்சியை நானும் காண்கின்றேன். உன் சந்தோஷத்தில் நானும் பூரிப்படைகின்றேன். உன் மனம் எதை தேடிக்கொண்டிருக்கின்றதோ, எதன் வழி செல்கின்றதோ அது இனிமேல் உன்னை தேடி வந்து மகிழ்விக்கும். உன் மனதை புரிந்து கொள்ளாமல் சிலருடைய நடவடிக்கைகள் இருந்ததால் அது உனக்கு பயத்தை ஏற்படுத்தியது, ஒருவித கலக்கத்தை ஏற்படுத்தியது. ஏன் இப்படி இருக்கின்றார்கள் என்று ஒரு நினைவை உனக்குள் வரவழைத்தது. ஆனால் இப்பொழுது எல்லா நிலைமையுமே மாறிவிடும். நொடி பொழுதில் அதிசயம் நடக்கும். மாற்றங்கள் ஒரு நொடி போதும் வருவதற்கு, தலைகீழாக மாறுவதற்கு ஒரு நொடி போதும். விதியின் விளையாட்டை இந்த முருகனால் கட்டுப்படுத்த முடியும், மாற்றியமைக்க முடியும். என் மீது பக்தி அதிகமாக செலுத்துபவர்கள் தங்களுடைய விதியை மாற்றிக்கொண்டு இப்பொழுது நலனை பெற்று வருகின்றார்கள். முற்பிறவியில் எந்த கர்மத்தை செய்து உன்னுடைய விதி எழுதப்பட்டு இருந்தாலும் அந்த கர்மத்தின் பலனையெல்லாம் இப்பிறவியில் நீ மாற்றிக்கொண்டு புண்ணியங்களை சேர்த்து கொண்டே இருப்பாயானால் அந்த கர்மங்களும் கழியக்கூடிய நிலை உடனே ஏற்படும். அந்த விதியை மாற்றி எழுதக்கூடிய நிலை என் கரங்களால் நிகழ்த்தப்படும். அப்படி ஒரு நிகழ்வு இப்பொழுது உனக்கு நடந்துதான் நிறைவேறாமல் போக இருந்த அந்த காரியம் இப்பொழுது நீ நினைத்தபடி நிறைவேற தயாராகிவிட்டது. உன் விதியை மாற்றி எழுதி நீ நினைத்த காரியத்தை நான் அழகாக கைகூட வைக்கப் போகின்றேன். இந்த நிலை உன் வாழ்விற்கு பெரிய அர்த்தத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும். முருகா என்று உன் மனதில் என் நினைவோடு இருந்தால் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒன்று, எல்லையில்லாத இன்பத்தை எப்பொழுதும் கொடுக்க நான் வழியை செய்வேன். யார் உதவி கிடைக்காவிட்டாலும் இந்த முருகனுடைய உதவி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். என்னுடைய பெயர் கொண்ட நபர்கள் உனக்கு உதவுவதை நீ எப்பொழுதும் உணர்வாய், பார்ப்பாய், காண்பாய். நான் உன்னோடு துணை வருவதை நீ எக்காலமும் உணர்ந்து நடந்து கொள்வாய். முருகனை நம்பினால் போதும், வாழ்க்கையில் முன்னேறிவிடலாம் என்ற நம்பிக்கை உனக்குள் இப்பொழுது பிறக்கும். நல்லது நடக்கும்.